இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாவே விஜய், மல்லி மட்டுமே நிறைஞ்சு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருக்குமே செகண்ட் ஆனிவர்சரி அப்படிங்கிறதால அவங்க 2 பேருமே சந்தோஷமா வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கிறாங்க. கார்ல போயிட்டுருக்கிறப்ப தான் விஜய் மல்லி கிட்ட கேட்குறாங்க, "உன்னோட ஆசைகள சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லங்க பரவாயில்ல, அதெல்லாம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு ஆசைன்னு பெருசா இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "இல்ல இல்ல நீ சொல்லியே ஆகணும்" அப்படிங்கிற மாரி இப்ப விஜய் கட்டாயப்படுத்துறாங்க. "எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குங்க" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி ஒன்று ஒன்றா சொல்லு, ஒவ்வொரு ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லிக்கிட்ட உத்தரவாதம் கொடுக்குறாங்க. சரி ஓகேங்க, நான் ஒரு ஆசையை மட்டும் சொல்கிறேன், அந்த ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக மற்ற 2 ஆசைகளையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே என்னோட கையை நீங்கள் பிடிச்சிட்டே நடக்கணும், எங்கே போனாலுமே என்னோட கையை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில், இதெல்லாம் ஒரு பெரிய ஆசையாக நான் நிறைவேற்றி வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி காரை விட்டு மல்லியை கீழே இறக்க சொல்கிறாங்க. 2 பேருமே கீழே இறங்கி நிற்கிறாங்க. இப்போ மல்லியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. என்னோட கையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க கார் ஓட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் இப்போ கார் ஓட்ட போகிறாங்க, வா நடந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வழி நடந்து போகிறாங்க. அப்புறமா ஒரு ஆட்டோவில் போகிறாங்க. அந்த ஆட்டோவுக்கு காசு கொடுக்கறதுக்கு கூட விஜய் ஒரு கையில் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை அந்த ஆட்டோக்காரர் பார்த்துமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. வேணாங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதை இப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே போகிறாங்க. அங்கேயுமே கையை பிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பிட்றப்ப கூட ஒரே கையில் மல்லிக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி இப்போ மல்லிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போ தீபனுமே அவங்க குழந்தை ஐஸ்வர்யா அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மல்லி, விஜய் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த காதலை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த எபிசோட் பார்த்து எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.